ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, விளையாட்டாக என்றோ சிரித்து கொண்டு நீ சொன்ன ஒரு வார்த்தையானது மிக நீண்ட நாளைக்கு பிறகு அது இன்று பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அது என்னவென்று உனக்கு புரியும். நான் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நீ அப்படி ஒரு செயலில்தான் மாட்டிக்கொண்டு இருக்கிறாய். என்றோ ஒரு நாள் நடந்த விஷயம் இவ்வளவு தூரம் வருமென்று உனக்கு தெரியாது. ஏன் இப்படி ஆனது அதுவும் உனக்கு புரியாது. நீ நிச்சயமாக அதை தவறு என்று நினைத்து அன்று நீ பேசவில்லை. இந்த வாராகி சொல்கிறேன், நம்பு. அன்று உன் மனதில் எதுவும் கிடையாது. ஏதோ உன் வாய் தவறி அந்த வார்த்தைகளை நீ சொல்லிவிட்டாய். ஆனால் அது விளையாட்டாக அன்று எடுத்துக்கொண்டவர்கள் இன்று உன்னை பிடிக்கவில்லை என்றவுடன் அதை வினையாக திரித்து அதை பிரச்சனையாக உருவெடுக்க வைத்து இன்று உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்றோ நடந்த ஒரு பழைய செயலை எடுத்துக்கொண்டு உன்னை தேடி வந்து அவமானப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அன்று பிடித்த அவர்களுக்கு இன்று உன்னை பிடிக்கவில்லை. இதுதான் மனிதனின் இயல்பு. அவர்கள் பிடிக்கவில்லை என்றால் ஒன்று பேசுவார்கள், பிடித்தால் ஒன்று பேசுவார்கள். பிடிக்கவில்லை என்பதற்காக நல்ல செயலை கூட தவறு என்று சொல்லுவார்கள். இதே பிடித்திருந்தது என்றால் ஒருவன் உருப்படாத காரியம் செய்திருந்தாலும் அதை பேஸ் என்று தட்டி கொடுப்பார்கள். இதுதான் தேவையில்லாத மனிதர்கள் செய்யும் ஒரு சில காரியம். அதுபோல்தான் இன்று நீ என்றோ விளையாட்டாக செய்த ஒரு செயல் இத்தனை நாட்களாக மறைக்கப்பட்டு இத்தனை நாட்களாக தேவையில்லாத ஒரு செயல் என்று நினைத்தவர்கள் இன்று அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். இன்று உனக்கு கேட்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. யாரிடமாவது சென்று இது அன்று பேசியது நானே மறந்துவிட்டேன் என்று நீ சொன்னால் கூட ஏன் இப்படி ஒரு வார்த்தைகளை தேவையில்லாமல் விட்டாய் என்பார்கள். ஆனால் அதில் உப்பும் இருக்காது, சப்பும் இருக்காது. அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் உன்னை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இதே உன்னை அவர்களுக்கு பிடித்திருந்தால் நீ பேசும் வார்த்தைகள் தேனாக இனித்திருக்கும். அந்த வார்த்தைகளில் எத்தனை தான் அர்த்தங்கள் இருந்தாலும் சரி விடு என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது பிடிக்கவில்லை என்றவுடன் அதை எடுத்துக்கொண்டு பிரச்சனைகளை பெரிதாக ஆக்கி உன்னை அவமானப்படுத்தி உன் குடும்பத்தில் உன்னை திட்டி இப்படி பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு நான் சொல்லும் நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகளை உனக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் நீ எதை எடுத்துக்கொள்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் பிரச்சனை தான் என்று ஒதுங்கிவிட முடியாது. ஒரு செயல் செய்த பிறகு அன்று சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே பல வருடங்கள் ஆன பிறகு அது தவறாக இருக்கும். அப்பொழுது பார்த்தால் புது பிரச்சனைகள் இந்த செயலால் தொடங்கும். நாமே ஆச்சரியப்படுவோம். எது தேவையில்லை, எது இப்பொழுது வேண்டும் என்பது தெரியாமல் மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீ யாரிடம் பேசினாலும் மிகவும் ஜாக்கிரதையாக என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், யார் இதை கேட்கிறார்கள், கேட்பவர்கள் நல்லவர்களா, சொல்லும் வார்த்தைகளை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று நீ பார்க்க வேண்டும். முதலில் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் ஒரு வார்த்தையானது நல்லதாகவும் தீயதாகவும் மாறுகிறது. நாமாக மாற்றுவது கிடையாது. விளையாட்டாக எடுத்துக்கொண்டால் விளையாட்டாகிவிடும், அல்லது வினையாக எடுத்துக்கொண்டால் வினையாகிவிடும். அப்படி இருக்கும் பொழுது நீ மிகவும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு உலகத்தில் வாழ்ந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் மிகவும் தேவையான இடத்தில் தேவையானதை பேசி தேவையான செயல்களை மட்டும் செய்து வா. பிறகு பல காலங்கள் கழித்து துன்பங்களில் மாட்டிக்கொள்வதை அறவே விட்டுவிடு. அப்படி என்ன தேவையில்லாமல் நாம் அவர்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக அமைய வேண்டும் என்றால் இப்படி ஒரு செயலில் போய் ஈடுபடாதே. உன்னை விட்டு விலகி இருந்தார்கள் என்றால் சந்தோஷம் என்று ஒதுங்கி வந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறப்பாக அமையும். அதை விட்டுவிட்டு அவர்களோடு சேர்ந்து நீயும்
சேர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் நல்லதை விட்டுவிட்டு நீ சொல்லும் சில வார்த்தைகளை எடுத்து திரித்து அவர்கள் உன்னை அவமானத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள். ஏன் நீ மிகவும் விரும்பி உன்னுடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் உன்னை அவமானப்படுத்துவதே சூழ்நிலையாக அமைந்துவிடும். அதனால் பிறகு நீ தப்பிப்பது மிகவும் சிரமமாகிவிடும். அதனால் இப்பொழுது நீ என்ன நினைக்க வேண்டும் என்றால், யாரிடமும் தேவையில்லாமல் பேச வேண்டாம், யாருடைய செய்திகளையும் தேவையில்லாமல் கேட்க வேண்டாம். அவர்கள் அவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். நீ நீயாக நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிரு. உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைப்பதற்கு இந்த வாராகி இருக்கிறேன். என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். உனக்கான அனைத்தையும் நான் செய்து தருவேன். பிறகு உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீ செய்த ஏதோ என்றோ செய்த அந்த செய்தியை இன்று மிகவும் அனைவருக்கும் பரப்பிவிட்டார்கள். எப்படி என்றால், ஒவ்வொருவருக்காக விஷயத்தை சொல்லும் பொழுது ஆளுக்கு ஒரு அபிப்பிராயங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். எந்த செயலை செய்ய போகிறோம் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. பிறகு நாம் சொல்வது அனைத்துமே அவர்களுக்கு சிரமமான வார்த்தைகளாக அமைந்துவிடும். நீ தவறாக நினைக்கவில்லை என்றால் இந்த வாராகி சொல்வதை கேள். நான் சொல்லும் நபரிடம் நீ எப்பொழுதுமே பேசாதே, எந்த செயலிலும் ஈடுபடாதே. உன் வீட்டுக்குள் இருக்கும் யாராவது ஒரு மனிதராக இருந்தால் நீ அவர்களை நல்ல ஒரு செயல்களுக்காக மட்டும் அவர்களிடம் பேசு. நல்ல மனிதனாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடன் பழகு. எந்த தீய எண்ணமும் தீய செயல்களும் அவர்கள் மூலம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களோடு போய் சேராதே. உனக்கு அது தேவையில்லை. எப்பொழுதுமே நீ நீயாக இருந்து பழகிக்கொள். தேவையில்லாத எந்த காரியத்திற்குள்ளும் நீ செல்லாதே. உனக்கான அனைத்திற்கும் இந்த வாராகி அவ்வப்பொழுது வந்து உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். நீ ஏதாவது தவறில் மாட்டிக்கொண்டால் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிறேன். உனக்கே அது தெரியாது. இருந்தாலும் உன்னை பாதுகாக்கும் இடத்தில் இந்த வாராகி இருக்கிறேன். உனக்கு அனைத்துமாக நான் இருப்பேன். இந்த வாராகியை நம்பி நீ இந்த செயல்களை செய். எந்த தவறும் உனக்கு வந்துவிடாது. என்றோ பேசிய அந்த வார்த்தைகள் இன்று தவறுதலாக முடிகிறது என்றால் அது வீண் வம்பு என்று நினைத்துக்கொள். உனக்கு நல்லது நடக்கும். கவலையை விட்டுவிடு. உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன். தேவையில்லாத விஷயத்தை யாரிடமும் பேசாதே. அவர்களே வந்து பேசினாலும் அவர்களை எந்த சூழ்நிலையிலாவது அதிலிருந்து நழுவிக்கொள்ளும் முயற்சியை எடுத்துக்கொள். அந்த முயற்சி உனக்கு வெற்றியை தரும். நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். ஜெய் வாராகி.